வசனம் ஏசாயா 40:8 பூமியின் புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்குமே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூலிகை வைத்தியர் இருக்காரு. அவர் காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போகும்போது அங்க நிறைய செடி கொடிகள் எல்லாமே இருக்கு. ஆனா அதுல அவருக்கு தேவையான மூலிகையை மட்டும் தேடி 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 எப்போ அந்த மூலிகை கிடைக்குதோ அது வரைக்குமே தேடி அலைஞ்சு அந்த மூலிகையை எடுத்து தன்னோட வைத்தியத்துக்கு யூஸ் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த மூலிகை வைத்தியர் போற வழியில அந்த புல்லுக்கு இடையில அந்த மூலிகைகள் இருக்கு. ஆனாலும் அந்த புல்ல அவர் எடுக்காம அந்த மூலிகையை தேடி எடுக்கிறாரு. இன்னைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் மட்டுமே நம்ம ஆண்டவரை தேடுறதா இருக்கும். ஆனா அன்னதின வாழ்க்கையிலயும் நம்ம மூலிகைய அந்த வைத்தியர் தேடினது போல நாமளும் ஆண்டவரை தேடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஏன்னா ஒரு நெருக்கம் வரும்போது நான் ஆண்டவரை மறந்துடுவோம். ஆனா ஒரு கஷ்டம் வரும்போது அவரை மறந்துடுவோம். ஒரு பாடுகள் வரும்போது மறந்துடுவோம். ஒரு வியாதி வரும்போது மறந்துடுவோம். இந்த மாதிரி இல்லாம எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம தேடி பிடிச்சி எசப்பாவோட வசனத்தை பெற்று கொள்ளும் போது அவருடைய வசனம் நம்ம கால்களுக்கு தீபமும் நம்ம பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. இன்னைக்குமே அவரோட வசனத்தை நம்ம தேடி பெற்றுக்கொள்வோம். தேட முடியாத காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில இருந்தா அதை அகற்றுவோம். தேடி பெற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து நம்ம நடப்போம். இன்னைக்கும் விசுவாசிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென்.